ஈசு, நம்ம தள்ளு வண்டியோட வியாபாரம் எப்படி ஆகோ ஓகோன்னு நடந்துச்சோ அதே மாதிரி இந்த கடையிலயும் வியாபாரம் பிச்சுக்கிட்டு போக போகுது பாரு. ஆமா சின்னையா, நேர்மையும் நியாயமான உழைப்பும் கடவுளோட ஆசீர்வாதமும் பெரியவங்களோட அன்பும் இருந்தா எந்த வியாபாரத்திலயும் ஜெயிச்சு முன்னேற முடியும். நாமளும் கண்டிப்பா ஜெயிப்போம். அபிமா, என்ன அங்கேயே நின்றுகிட்டு இருக்க? வா வா, நீ தான் வந்து முதல்ல வியாபாரத்தை ஆரம்பிச்சு வைக்கணும். ஏன்னா தள்ளு வண்டியில நீ தான் முதல்ல காய்கறி வாங்கின. உன் கைராசி தான் நல்லா இன்னைக்கு நாங்க கடை போடுற அளவுக்கு வந்திருக்கோம். அதனால இப்ப கடையிலயும் நீ தான் முதல்ல காய்கறி வாங்கணும். வா அபிமா, வந்து உனக்கு வேண்டிய காய்கறி எல்லாம் வாங்கிக்க வா. அது இது ஒரு 40, 50, 70, 80, 230 ரூபா. அத்தை, உங்க கையால பணத்தை வாங்கி பாக்ஸ்ல போடுங்க. அத்தை, எங்களுக்காக ப்ளீஸ் வாங்க. இந்தாங்க கொடு. ஈஸ்வரி, நம்மள சுத்தி இருக்கிற இந்த கொலைகாரங்களும் கொள்ளக்காரங்களும் நம்ம கிட்ட இருந்த எல்லாத்தையும் புடுங்கி ரோட்ல நிர்கதியா விட்டுட்டாங்க. அப்பவும் அந்த நேரத்துல கூட கிரிஜா அந்த ₹1 ஒரு கேவலமான பணமா நினைச்சு நம்ம மூஞ்சிலேயே விட்டு எறிஞ்சா. உன்கிட்ட சவால் விட்டா. ஆனா நீ அந்த ₹1 வச்சு அழகோட சேர்ந்து ரோடா நீங்க காய்கறிய வித்து ராத்திரி பகலுமா கஷ்டப்பட்டு எந்த அளவுக்கு உழைச்சிங்க. உங்க உழைப்புக்கு உதாரணமா இப்ப இவ்ளோ பெரிய கடைய நீங்க வச்சிருக்கீங்க. ஆனா இதோட நீங்க நிறுத்திடக்கூடாது. மனசுல அதே நெருப்போட இன்னும் மேல மேல உயர்ந்து உங்க கனவு, உங்களோட பினான்ஸ் கம்பெனியை நீங்க நடத்தணும். கிரிஜா முன்னாடி தலை நிமிர்ந்து நிக்கணும். அது கூடிய சீக்கிரம் நிறைவேறணும் ஈஸ்வரி. கண்டிப்பா நிறைவேறும். நான் சொன்ன மாதிரி கோயம்பேடு மார்க்கெட்ல மாமா பேர்ல பினான்ஸ் கம்பெனி ஆரம்பிச்சு சின்னையாவை நிர்வாகம் பண்ண வைக்கிற மாதிரி நான் ஆளாக்கி காட்டுவேன். இந்த உலகத்திலேயே பெரிய சக்தி பெண் சக்தின்னு தான் சொல்லுவாங்க. அத நீ ஒவ்வொரு கட்டத்திலையும் நிரூபிச்சுக்கிட்டே இருக்க. உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ஈஸ்வரி. ஈஸ்வரி, அழகு தம்பிய ஃபைனான்ஸ் கம்பெனி முதலாளியா உட்கார வைக்கிறது மட்டும் இல்லாம நீயும் திரும்பவும் காக்கி யூனிஃபார்ம போட்டுக்கிட்டு அதிரடி அசிஸ்டன்ட் கமிஷனர் ஈஸ்வரியா வந்து நிக்கணும். அதுதான் உன் மாமாவுக்கும் எனக்கும் பெருமை. கண்டிப்பா நாம நினைக்கிறது எல்லாமே இனி ஒண்ணு ஒன்னா நடக்க போகுது.